ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரீன் சிக்கன் தான் பார்க்க போறோம். அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு கை தான், இது அரை கை மல்லித்தலை, அரை கை புதினா, அரை கை. காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தம்பியும் பாப்பாவும் சாப்பிடணும்ல, அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தான் காரம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாமே இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கிரீன் சிக்கன் ரெசிபியா? ஆமாம். தியா குட்டி எங்கன்னு கேட்பீங்க வீடியோ எடுக்கையில். அவங்க வந்து 2 நாளாக அவங்க அப்பா இல்லாதனால இன்னும் 2 நாளாக அழுகாமல் போயிருக்காங்க. இன்னைக்கும் பால்வாடிக்கு போயிருக்காங்க. 2 நாளாக அழுவலை, இன்னைக்கும் அழுவலை இருக்காங்க. 12-1 மணிக்கு தான் சாப்பாடுக்கு உடையில தான் நம்ம போய் கூப்பிட போனோம். நம்ம அதுக்குள்ளேயே வீடியோ எடுத்துட்டு அப்புறமேட்டு பாப்பாவை கூப்பிட போகலாம். புதினா, பச்சை மிளகா, அப்புறமேட்டு மல்லி எல்லாமே வந்து கழுவிடலாம். கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி மிக்சி பவுலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அரைச்சி எடுத்துட்டு வா. ரெடி ஆகிட்டா? ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி வீடியோ எடுக்கல என்ன சொன்னேன் எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலில் இருக்கா, வீடியோ எடுத்துகிட்டு போய் கூட்டிட்டு வரணும்னு இப்போ தான் சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளேயே ஸ்கூலில் இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்குள்ளே வரமாட்டா, அழுவவும் இல்லை, ஆனால் வெளியவே உட்காந்தாயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. போய் கூட்டிட்டு வந்துட்டு பால்வாடி சாப்பாடுலாம் கொடுத்து விட்டுருக்காங்க. வீட்டில் போய் சாப்பிட சொல்லி முட்டை எல்லாம், முட்டை சோறு அதான் ஊதி ஊதி சாப்பிடு. பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டியா? பால்வாடி ஆனால் உட்காந்து பாப்பா தியா பால்வாடி போவியா? போவேன், அண்ணாவோட போய் உட்காந்துருவேன். விட இருந்துட்டு போட்டோம்னா 2 வருஷத்துக்கு பழக்கம் ஆகாது. புதினாவும் மல்லித்தலை, அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் 3 அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திடலாம். நல்லா காத்தடிக்குது ஜிலு ஜிலுன்னு. கோடைக்காலம் என்னம்மா? நிலப்பட்டியில் தான் முட்டையை உடைக்கிறது. அது கரண்டி எடுத்துட்டு வரல. இந்த ஸ்பூன் இருக்காடி, ஒரு தட்டு தட்டு உப்பு டப்பாக்குள்ள. அது மறுபடியும் அப்புறம் உப்பு முட்டை ஆயிடுச்சுன்னா. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஒரு எக்கை உடச்சி ஊற்றியாருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். பிசைஞ்சு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிங்கன்னா அந்த அதில் உள்ள உப்பு, காரம், முட்டையோட இந்த இதெல்லாம் வந்து நல்லா இந்த சிக்கனில் இருக்கும், சூப்பராக இருக்கும். என்னது பாப்பா? ஓகே, எல்லாம் ஊறட்டுமா? ஊறட்டும். நம்ம வந்து பொரிக்கிறப்ப பார்ப்போம். நம்மளோட சிக்கன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில போட்டு சரி, பாப்பாவுக்கு தெம்பு வந்துருச்சு. இங்கிட்டு வாங்கிட்டு வா பாப்பா. இங்கிட்டு சிக்கனா பாப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? டாடி ஸ்கூல் விட்டு வரவும் அவனும் சாப்பிடுவான். இங்கிட்டு வா பாப்பா. ஸ்கூலுக்கு போயிட்டா நீ போயிடாத. வாயில் என்ன அது என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க? வாய் பாருங்க, பப்பல் கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவளா போய் கடையில போய் இறங்கி அவளா வாங்கிட்டு வர்றாளா? நான் உங்களுக்கு வாங்கையில, உங்களோட திங்ஸ் வாங்கையில அவ இறங்கி வாங்கணும். அப்படியெல்லாம் இதெல்லாம் வாங்கி திங்க கூடாது பாப்பா, கெட்ட பழக்கம், அடி போட்டுரும். அப்பா அப்புறம் சொன்னேன் வேணாம் அப்பா திட்டு, வேற எது வாங்க அப்படின்னு. பிஸ்கட்டு சாப்பிடணும் சரியா? பிஸ்கட்டு, ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடணும். சரி, எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு வரியா? ஓகே, நான் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். கிரீன் சிக்கன் 65. என்ன ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சா? ஃபைனலாக நல்லா பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். கிரீன் சிக்கன் 65. சரி, எதை எடுக்கனே தெரியல. எல்லாம் நீ தானே சாப்பிட போற. எதை எடுத்து சாப்பிட்டா என்ன? எது சூடா இருக்கு, எது பெருசுன்னு பார்த்து எடுக்கிற பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு புத்திசாலி. சூடா இருக்கு, சூடு இல்லாத பாப்பா எடுத்துக்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கா? சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. என்ன இதில் புதினா மல்லி எல்லாம் வாசமா இருக்கு. சூப்பராக. பாப்பா போலோவா? போலோ மிட்டாய் வச்சிருக்கியா? யார் வாங்கி கொடுத்தா? அப்பளம், வடை. அப்பளம், வடை, பாயாசமா. சரி, சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடு பாப்பா. சப்ஸ்கிரைபர்லாம் ட்ரை பண்ண சொல்லலாமா இல்லை வேணாமா?
ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குன்னு இருக்கா நிஷா. ஓகே பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். சொல்லிடு. நீ சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க 100%. சொல்லு. என்னதான் இங்கே பார்த்து சொல்லு. சேப்ரை பண்ணிடுங்க. சேப்ரை.